ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவியல். இதுக்கு பீன்ஸ், கேரட்டு, வாழைக்காய், சவுசவு, கொத்தரங்காய் இதெல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட முருங்கைக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது கடாயில் இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். குழையக்கூடாது. நல்லா வேகணும். இப்போ அதோட தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். எல்லாம் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி இந்த வேக வச்ச காயோட ஆட் பண்ணிக்கோங்க. குழையாமல் இருக்கணும் காய், இப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை ஒரு பெரட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சேர்றதுக்காக வேக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை தாளிச்சிக்கிறேன். இதை இதோட ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக பியூரான தேங்காய் எண்ணெயும் தயிர், நாங்கள் பிடிக்காதுன்றதுக்காக ஆட் பண்ணல, தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனு ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி. இது காரக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.